Hi friends, welcome to Thionila Pradeep Kitchen. இன்னைக்கு நாம கோதுமை தோசை எப்படி மொறுன்னு அரிசி மாவு யூஸ் பண்ணி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 6 ல இருந்து 7 தோசை சுடுற அளவு. 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தோசை மாவு வந்து நார்மல் தோசை மாவோட தண்ணியாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் தோசை நல்லா மொறுன்னு வரும். ஒரு 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவு இஞ்சி நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு வந்து அடியில் செட்டில் ஆயிரும். அதனால ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேட்டரோட சேர்த்துடலாம். தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசைக்கல்லை எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவை ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நல்லா கலந்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை நார்மல் தோசை மாதிரி ஊற்றாமல் வெளிப்புறத்துலேருந்து உள்புறமாக அப்படி ஊற்றி விடணும். அப்போ தான் தோசை நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு தோசையோட ஓரத்துலலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசையை திருப்பி விடணும். தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், தோசையோட ஓரத்துலலாம் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை நாம் திருப்பி விடலாம். பார்த்து திருப்புங்க, ஏன்னா இது தோசை திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தோசையை திருப்பினதுக்கப்புறமா இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ அந்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இம்பார்ட்டண்ட்டான டிப்புங்க, சில சமயம் தோசை வந்து தோசைக்கல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ நான் காட்டியிருக்க மாதிரி அடியில் தோசை கரண்டியை வச்சுட்டு உங்கள் தோசை சட்டியை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தோசை வந்து வந்துடுங்க. இந்த டிப்பை நீங்கள் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமை தோசை பேட்டர் தயாரிக்கிறப்ப நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.